என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி உன்னோடு மனம் விட்டு பேச வந்திருக்கிறேன். எனக்காக ஒரு 3 நிமிடம் ஒதுக்கி என்னவென்று கேட்பாயா? நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். இதுக்கு மேல் இதை கேட்பதோ அல்லது விட்டு விடுவதோ அது உன்னுடைய விருப்பம். எதையுமே கட்டாயப்படுத்த முடியாது. யாரையும் கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைக்கவும் முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட உணர்வுகள், தனிப்பட்ட எண்ணங்கள், தனிப்பட்ட சிந்தனைகள் என்றிருக்கும் பொழுது நாம் எந்த நேரத்திலும் யாரையும் அவ்வளவு எளிதில் விட்டுவிட முடியாது. யாருடைய மனதையும் எந்த நிலையிலும் நாம் சோதித்து பார்க்கவும் முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருவதை எல்லாமும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருப்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால், உன்னோடு உடன் வருவதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால், அதற்கு தகுந்தாற் போல உனக்கான நேரத்தை நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருப்பதிலிருந்து இனி உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு பேரானந்தத்தோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த காலத்திலும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நமக்கு நடக்கவில்லை என்று கலங்காது. காலம் எல்லாவற்றையும் மாற்றும். எல்லா விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீ அனுபவித்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகள் இனி உன்னை தேடி வந்து கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பது இப்பொழுது உன்னுடைய புரிதலுக்குள் நிச்சயமாக வந்துவிட்டது. நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மனதில் இப்பொழுது சரியான எண்ணமாக தோன்ற ஆரம்பித்து விட்டது. அது போதும். இனி வேறு எதற்குமே என் பிள்ளை நீ அதிகப்படியாக சிந்திக்க வேண்டாம். வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ அதிகமாக யோசிக்க வேண்டாம். எது சரி எது தவறு என்று இனி உனக்கு நான் சொல்லும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்தி இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன் கண் முன்னாலேயே பல விஷயங்களுக்குள் நிகழ்த்தி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை முறை இத்தனை விஷயங்கள் உன்னை என்னவாக வேண்டுமானாலும் செய்திருந்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ மீட்டெடுக்க வேண்டிய கால நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. துணை இருக்க நான் என்றோன் உன்னோடு உடனிருக்க பல நல்ல விஷயங்கள் எல்லாமும் சரியாக நடக்க நீ எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி பல எச்சரிக்கை மணிகளை நான் உனக்கு அடித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீயும் நம் தாய் நமக்காக வருகிறார் என்பதனை புரிந்து கொண்டு இந்த எச்சரிக்கை ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டு உன்னை நீ மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கிறாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, ஒரு மனிதனினுடைய உடம்பு படுத்து விட்டால் அந்த உயிருக்கு ஒருபோதும் மரியாதை கிடையாது. உயிர் பிரிந்து விட்டால் அந்த உடலுக்கு எப்பொழுதும் மரியாதை கிடையாது. எல்லாமுமே நாம் நடமாடிக்கொண்டிருக்கும் வரையில்தான். அதனால் உன்னுடைய உடல் மீது எப்பொழுதும் உனக்கு ஒரு கவனம் இருக்க வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாமும் என் பிள்ளை எந்த ஒரு உறவையும் அதிகமாக தேடுவது கிடையாது. தேடுவதை எல்லாமும் விட்டுவிட்டு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க பழகி கொண்டாய். தனக்குள் இருக்கும் தன்னை தேடத் தொடங்கிவிட்டாய். அனுபவம் பல என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு சரியாக கிடைத்து விட்டது. இதனால் எல்லாமுமே என்னவென்று புரிந்து கொண்டு என் பிள்ளை வாழும் இது போன்ற நிலையை நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதே. உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நான் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்வாய்.
அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நல்ல புரிதலோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காது. எத்தனை நேரம் இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு இனிமேலாவது நீ அடுத்து நடக்கும் நிகழ்வுகளை சரியாக புரிந்து கொண்டு வாழ பழகிவிடு. இந்த காயங்களை எல்லாமும் மாற்றும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காது. சரியாக ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறக்காது. மேலும் மேலும் பல சோதனைகள் உன்னை விட்டு விலகும். உன்னுடைய விருப்பங்கள் போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். ஏகப்பட்ட விஷயங்கள் உன் கண் முன்னாலேயே நடக்கும். ஆனால் அதை எல்லாமும் உன்னால் ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதை எல்லாமும் ஒருபோதும் உன்னால் என்னவென்று சொல்லிவிட முடியாது. இப்படியே இந்த வாழ்க்கையானது இனி உனக்கு என்னவெல்லாமும் தர துடிக்கிறதோ அதை எல்லாமும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு அதை எல்லாமும் நிறைவாக உணர்ந்து கொண்டு நீ நிச்சயமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காது. நான் இருக்கின்ற இது போன்ற காலங்கள் இனி உனக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்காக இந்த வாழ்க்கை இனிமேலும் என்ன நடத்தி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். 1000 மாற்றங்கள் 1000 திருப்பங்கள் என்று 1000 விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள்ளேயே உன்னை இனிமேல் மாற்றத்தான் போகிறது. அன்பை தேடுகின்றவனுக்கு அலட்சியம் கிடைக்கிறது. அதை காலில் போட்டு மிதிப்பவனுக்கு அடிமை போல் ஒரு இதயம் அமைந்து விடுகிறது. இதுதான் உலகம். என் குழந்தையே, புரியாதவர்களுக்கு அம்மா சொல்வது கவிதையாக கூட தோன்றலாம். ஆனால் புரிந்தவருக்குத்தான் அதன் வலியும் வேதனையும் என்னவென்று தெரியும். எப்படிப்பட்ட உறவுகளை நாம் நேசிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் நமக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவாக இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா? இனி எதிலுமே நாம் உணரக்கூடிய இது போன்ற காரியங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை என்றும் என்றென்றும் நான் மீட்டெடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே உனக்காக நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக பழகுபவர்களை வெறுத்தாலும் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு போலியான அன்பிடமிருந்து கொடுக்கக்கூடிய பாடம் தான் செய்வது என்னவென்று நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும் என்பதனை மறக்காது. இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை ஒருபோதும் நீ வருந்தாதே. ஏது நடந்தாலும் இனி ஒருபோதும் நீ தயங்காதே. எத்தனை காலம் இனி உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து என் பிள்ளை நீ கவனமாக இரு. உனக்கே என்று இனி அத்தனையும் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கே என்று அத்தனை விஷயங்களையும் அது சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இனி நாம் விரும்பும் விஷயங்களை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதுதான் உண்மை. நாம் விரும்பும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டான். நடப்பது எல்லாமும் உண்மையாகத்தான் தோன்றும் என்பதனை புரிந்து கொண்டான். நிச்சயமாக இனி உன்னை சுற்றி வருவது எல்லாமும் உன்னை தேடி வந்து நிச்சயமாக இனி வாழ வைக்கும். உனக்கே பல விஷயங்களை நிச்சயமாக புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உன்னை நிச்சயமாக தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து நீ எதையும் தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. காலமும் நேரமும் உனக்காக தரக்கூடிய விஷயங்களை
நிச்சயமாக இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீ தேற்றிவிடத்தான் வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக நீ மாற்றிவிடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு நாளுமே என் பிள்ளை உணரக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் இருக்கும் அத்தனையும் இனி உன்னை எப்பொழுதும் நிச்சயமாக மாற்றும் என்பதனை புரிந்து கொள். இனி ஒவ்வொரு நிலையையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு சில சந்தர்ப்பங்கள் உன் முன்னால் வந்து நிற்கிறது, சில சூழ்நிலைகள் உன் முன்னால் வந்து நிற்கிறது. ஆனால் அடுத்தடுத்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் உனக்குள் வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, இனிமையாக ஒருவர் பேசுகிறார் என்பதற்காக மட்டும் யாரையும் முழுமையாக நீ நம்பிவிடாதே. நீ இல்லாத நேரத்திலும் உன்னுடைய மரியாதையையும் கண்ணியத்தையும் காக்கின்றவர்களை மட்டும்தான் நீ நம்ப வேண்டும். நீ இல்லாத நேரத்தில் அவர்கள் நிச்சயமாக உனக்காக அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் மட்டும்தான் அவர்களை நீ நம்ப வேண்டும். உண்மையான அன்பும் விசுவாசமும் கொண்டவர்கள் நீ அருகில் இல்லாத பொழுதிலும் உனக்காக உறுதியாகவே நிற்பார்கள் என்பதுதான் உண்மை. நினைவில் வைத்துக்கொள். வார்த்தைகள் காதுகளை கவரலாம், ஆனால் செயல்கள்தான் உன்னுடைய இதயத்தின் உண்மையை வெளிப்படுத்தும். அதனால் யாருக்காக இருந்தாலும் அதுதான் சரி என்பதனை உன் அம்மா நிச்சயமாக நான் உரக்கச் சொல்வேன். உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்று நீ உணர்ந்திடுவாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருப்பது என்னவோ உனக்கு இனிமேல் எல்லா விஷயங்களையும் ஒன்றுபட சரியாகவே நடத்தும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டாலே அது போதும். சரியாக உன்னை இந்த வாழ்க்கை மன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலும் அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு ஆற்றும் என்பதனை புரிந்து கொள். மேலும் மேலும் உனக்கு பல அதிசயங்களும் பல தெளிவுகளும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொன்றிற்கும் மாறாக இனி இந்த வாழ்க்கை என்ன சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னையும் நீ மாற்றிக்கொள்ளவும் தேற்றிக்கொள்ளவும் பழகிவிடு. உன்னை எந்த நிலையிலும் கைவிட வேண்டும் என்று நான் எண்ணியது கிடையாது. நீயும் அதுபோலத்தான் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நடக்கும் விஷயங்களில் நாம் எப்பொழுதும் நன்மதிப்பையை பெற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி நான் உனக்கு சொல்ல வேண்டி வருகின்ற இந்த காலம் இனி எந்த நாளும் எல்லாமுமே இனி மாறும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதுமே இனி என் பிள்ளைக்கு நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் தெளிவான ஒரு சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, எல்லோரும் உன்னை விட்டு போனாலும் உன்னை மனதிற்கு பிடித்தவர்களினுடைய நினைவு மட்டும் ஒருபோதும் உன்னை விட்டு போகாது என்பதுதானே உண்மை. அவர்களை வெறுக்க 1000 காரணம் இருந்தாலும் நினைப்பதற்கும் 1000 காரணங்கள் இருக்கும். சில பேர் வாழ்க்கையில் வருவது சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அல்ல, மறக்க முடியாத நினைவுகளை கொடுப்பதற்குத்தான். அவர்களை இழந்தது வழி கிடையாது, இன்னும் அவர்களை நினைப்பதுதான் உனக்கு வலியும் வேதனையுமாக தோன்றும். பேசாமல் தூரம் போனாலும் மனது மட்டும் இன்னமும் அவர்களோடு தான் இருக்கும். ஒருவரை உண்மையாக நேசித்தால் அவர்கள் இல்லாத வாழ்க்கையையும் அவர்களோடு நினைவுகளோடு தான் வாழ வேண்டி இருக்கும். நெருக்கமாக இருந்தவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக மிகப்பெரிய பிரிதலை சந்திக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும் பொழுது இத்தனை நாளும் அவர்களோடு பழகிய பழக்கம்
ஒன்றுமில்லாததாக மாறிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. ஒன்றுமில்லாத ஒரு விஷயமாக இந்த வாழ்க்கை உன்னை மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உண்மையை உரக்கச் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. காலமே அதற்கான மேடையை நிச்சயமாக ஒரு நாள் அமைத்து கொடுக்கும். பொய்கள் ஓய்வெடுக்கும் கணங்களில் நிஜங்கள் எல்லாமும் நிச்சயமாக சிம்மாசனத்தில் ஏறி அமரும் என்பதனை நீ மறக்காதே. நீ காத்திருந்தால் நிச்சயமாக இந்த காலம் உனக்கு பதிலை சொல்லும் என்பதனை மறக்காது. இழப்பதற்கு இங்கு எதுவுமே கிடையாது. உறங்குவதற்கு இனி கனவும் கிடையாது. களைப்பதற்கு கற்பனைகளும் இல்லை. சிதைப்பதற்கு இங்கு சிலையும் இல்லை. இனி சந்திப்பதற்கு இடமும் இல்லை. ஆசைப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லி என் பிள்ளை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இல்லை என்ற ஒரு மனநிலையோடு நீ கொண்டு வந்து சேர்த்து விட்டாய் அல்லவா? எதையுமே நீ எப்பொழுதுமே யோசித்து இனிமேல் மனம் வருந்தாது. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் இனி உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்கான வாழ்க்கை உனக்கு தருவதை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்வாய். உன்னை தேடி நான் இருக்கும் இந்த காலம் இனி உன்னோடுதான் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த தாயின் அன்பை எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு நீ வாழ பழகு. உன்னை எந்த நிலையிலும் இப்படியே இருக்க விடாது நல்லதை நடத்திவிட நான் உன்னோடு தான் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கலங்கி நிற்காதே. எதையும் யோசித்து நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னோடு நான் இருப்பதிலிருந்து உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாமல் இருக்க வேண்டும். அம்மா உன்னை தேடி வந்து விட்டேன் அல்லவா? உன்னோடு பேசும் நேரங்களில் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை எல்லாமும் விடுத்து உனக்குள் நான் சரியான ஒன்றை நடத்திவிட முடிவெடுத்து விட்டேன் அல்லவா? அது போதும். இனி எதையுமே என் பிள்ளை நீ சரியானதொரு புரிதலில் பெற்றுக்கொண்டு சரியான ஒரு தெளிவில் உன்னை உணர்ந்து நின்று நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளது என்னவோ அது போலவே உன் வாழ்க்கையும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் இனி உனக்கு நடந்ததை எல்லாமும் தாண்டி உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தப் போவதை நீ கவனமாக புரிந்து நடந்து கொள். எதிலுமே ஒரு தெளிவு பிறக்கட்டும். எதிலுமே ஒரு மாற்றம் வரட்டும். எதிலுமே உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தேடி வந்து தொடரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ உணர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகின்ற காலம் இனி எப்பொழுதும் போல உனக்கு நான் மதிப்பை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லட்டும். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நீ இனிமேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் சரியாக செய்து கொண்டிருந்தாலே அது போதும். எந்த காலமும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை போல உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுப்பதை நீ உணர்வாய். வராகி என்ற தெய்வம் உன்னோடு நான் எப்பொழுதும் துணை இருப்பதை உனக்கே என்று எடுத்து சொல்ல வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எந்த காலத்திலும் என் பிள்ளைக்கு நான் இருப்பது இனி வருகின்ற நாட்களில் உன்னை மேன்மைப்படுத்துவதுமாக இருக்கும் என்பதனை மறக்காது. நான் எங்கும் செல்ல மாட்டேன் என் பிள்ளையை விட்டுவிட்டு. அதனால் நான் இருப்பதை புரிந்து நான் வருவதை தெரிந்து நீயும் பெருமகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்கு. எந்த இடத்திலும் எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து விட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட நீ தயாராகிவிடு. சரியான புரிதலோடு இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ வாழத்தான் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியான எண்ணங்களோடு நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடப் போகிறாய் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்ன நடந்தது என்று நீ யோசிக்கும் முன்னமே நான் உனக்கு எல்லாவற்றையும்
உறுதிபட தந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கலங்காமல் இரு. எதுவும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை இனி வரும் நாட்கள் நிச்சயமாக உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த காலமும் நேரமும் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக ஆற்றி கொடுக்கும் என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.